பிரைஸ் தி லார்ட். நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். ஆண்டவர் சொல்றாரு யோசுவா கிட்ட, மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடும் இருப்பேன். மோசே வயதாகி அவர் ஆண்டவர் எடுத்துக்கொள்கிறார். எடுத்துக்கொண்ட அப்புறம் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்த பல லட்சம் ஜனங்கள், 6 லட்சத்திற்கும் மேலான ஜனங்களை வழி நடத்த சரியான ஆள் இல்லை. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அது அந்த இடத்துல ஒரு யோசுவாவை தெரிந்து கொள்ளுகிறார். யோசுவா பயப்படுறாரு, இவ்வளோ ஜனங்களை நான் எப்படி வழி நடத்த முடியும் அப்படின்னு சொல்லி பயப்படுறாரு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த ஜனங்களை புத்திமானாய் நடக்கிறதுக்கு நான் உனக்கு பலன் தருவேன். இந்த ஜனங்களை இப்படி நடத்தணுங்கிற கூடிய அளவுல அந்த ஞானத்தை உனக்கு நான் தருவேன், புத்தியாய் நீ நடந்துக்கோ அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, முன்னோர்கள் நம்மளுடைய அம்மா அப்பா யாராவது சில சில காரியங்கள் நமக்கு கொஞ்சம் கண்டிச்சு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம பிள்ளை இதுல புத்தியா இருக்கட்டும், ஞானமா இருக்கட்டும், நமக்கு அது கொஞ்சம் கடிந்து கொள்ளுதல் மாதிரி தெரியும். நீங்க ஆண்டவர்கிட்ட தேவ சமூகத்துல நீங்க பைபிள்ல படிக்கும்போது சில வார்த்தைகள் நம்மளை கண்டித்து உணர்த்தும். நம்ம கொஞ்சம் விசாலமா போனா இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சுருக்கமா ஆண்டவருக்கு அந்த பிடியா நடத்துவார். அந்த வார்த்தையில நீங்க உடனே ஆண்டவர் பக்கமா திரும்புங்க. அன்னைக்கு யோசுவாவை கொண்டு ஆண்டவர் 6 லட்சத்துக்கு மேலான ஜனங்கள், பெரிய ஒரு மோசே வச்சு செய்த அற்புதத்தை விட யோசுவாவை வச்சு அதிகமான அற்புதங்களை ஆண்டவர் செய்ய முடிஞ்சிச்சு. அவர் கீழ்ப்படிந்தார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை வைத்து இன்னைக்கு செய்ய போகிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன் நீங்க சொன்னீங்கல்ல ஏசப்பா. இன்னைக்கு ஏசப்பா உங்களை தேடுகிற பிள்ளைகளை ஏசப்பா, இன்னைக்கு ஒருவேளை உங்களை விட்டு கொஞ்சம் வழி தூரம் போயிருக்கலாம் ஆண்டவரே, ஒரு பயந்துன்னு இருக்கலாம், நமக்கு இந்த இடத்துல நம்ம விழுந்துருவோம், நமக்கு உதவி செய்ய யாரும் இல்லைன்னு சொல்லி இன்னைக்கு கலங்கி கொண்டு நிற்கலாம். அப்பா, இன்னைக்கு யோசுவா ஒரு கலக்கம் இருந்துச்சு ஆண்டவரே. அந்த வேலையில ஏசப்பா நீ அவர்களுக்கு பயப்படவும் அவர்களுக்கு கலங்கவும் வேண்டாம், நான் மோசையோடு இருந்தது போல நான் உன் கூட இருப்பேன்னு நீங்க இன்னைக்கு சொன்னீங்களா ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே, இன்னைக்கு உங்களை தேடுகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே உங்க வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. உங்க தொடுதல் அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும். நீங்க கூட இருக்கீங்கிறத அவர்கள் பார்க்கும்படி ஏசப்பா உங்களுடைய கண்களை திறந்தரலும் ஆண்டவரே. இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும், உயிர்த்தெழுதல் வல்லமை இறங்கட்டும். மனக்கண்களை குருடாக்குகிற எல்லா பொல்லாத ஆவிகளை கடிந்து அப்புறப்படுத்துகிற கீழ்ப்படியாத ஆவிகள், துரைத்தனத்தின் ஆவிகள், அதிகாரத்தின் ஆவிகள், அந்தகார கிரியைகளை இயேசுவின் நாமத்தினால கடிந்து துரத்துகிற ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற பொல்லாத துரைத்தனத்தின் ஆவிகளை சபித்து துரத்துகிற அந்த கீழ்ப்படுதல் உள்ள வல்லமை கொடுங்க. முடிய சத்தத்தை கேட்கும்படி ஆண்டவரே, எனக்கு மோசையுடைய சத்தத்தை கேட்டு ஆண்டவரே அந்த இடத்துல யோசுவாவை தெரிந்தது போல ஆண்டவரே, இன்னைக்கு உடைய சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை யோசுவாவை போல பலப்படுத்தும். அநேக ஜனங்களுக்கு முன்மாதிரியா வையும். அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென்.